நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பள்ளிகளுக்கு இடையில் நடக்கிற இந்த மொழி சார்ந்த நிகழ்ச்சி அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் பகுதியின் அரையிறுதி போட்டிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நீங்க பார்க்க துவங்கி இருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அரையிறுதி போட்டி. மொத்தம் 3 அரையிறுதி போட்டிகள். முதல் 2 அரையிறுதி போட்டிகளில் வெற்றி பெறும் 2 அணிகளும் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு போயிடுவாங்க. அந்த 2 அரையிறுதி போட்டிகளிலும் வெற்றியை தவற விடுற அந்த 2 அணிகளும் 3வது அரையிறுதி போட்டியில் 3வது அணி கூட சேர்ந்து 3 அணிகளாக விளையாடுவாங்க. அதில் வெற்றி பெறும் 3வது அணி இறுதிப் போட்டிக்கு போகும் 3வது அணி. இந்த 2வது அரையிறுதி போட்டியில் இன்றைக்கு விளையாட போகிற 2 அணிகளை இப்பொழுது வரவழைப்போம். முதலாவது ஆதித்யா வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், பாண்டிச்சேரி. புதுவை ஆதித்யா வித்யாஸ்ரம் மாணவிகள், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஒரு முறை. என் பேர் ஆர்த்தி, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆதித்யா வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், பாண்டிச்சேரி. என் பேர் சோனியா, ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் ஆதித்யா வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், பாண்டிச்சேரி. சோனியாவும் ஆர்த்தியும் ப்ரிலிமினரி லெவல், சூப்பர் ப்ரிலிமினரி லெவல், அதுக்கு பிறகு குவார்ட்டர் ஃபைனல்ஸ், அதை தாண்டி இப்போ செமிஃபைனல்ஸ் வந்திருக்கிறீங்க. செகண்ட் செமிஃபைனலில் நிற்கிறீங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ப்ராக்டிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு வந்து எல்லா டீம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அவங்களெல்லாம் பீட் பண்ணிட்டு நீங்கள் வந்ததுக்கு இன்னும் கூடுதலாக வேறு ஏதாவது காரணங்கள் உண்டா? அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரெண்ட்ஸாக ஒரே பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடித்து டீச்சர்கிட்ட திட்டு வாங்கி நல்லா படிக்கிற பிள்ளைகள். இப்போ செமிஃபைனல்லேருந்து உங்களுடைய டார்கெட் வந்து ஃபைனல்ஸ்க்கு போகிறது. எவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது ஃபைனல்ஸ் போயிடுவீங்கன்னு? நிறைய நம்பிக்கை இருக்குது சார். அப்படியா? அந்த நம்பிக்கை எந்த அடிப்படையில் வருது? அதே சேம் தான் சார், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி உறுதுணையாக இருந்தவங்களை எல்லாம் சொல்லுங்கள். யார் யார் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க? எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. நாங்கள் இவ்வளோ தூரம் வரதுக்கு கிளாஸை கட் பண்ணிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க 2 நாள். சரி. அப்புறம் எங்கள் மேம் ராதிகா மேம், ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். நாங்கள் தளர்ந்து போனாலும் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தென் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊரில் இருக்காங்களா? இருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அப்படியா? சரி, டிவியில் வந்தால் என்ன வேணால் போய் பேசலாம்னு ஆகிப்போச்சு இல்லை? நிஜம் சார். உண்மையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போது நீங்கள் வந்து இந்த செமிஃபைனலில் டைரெக்டாகவே இறுதிப் போட்டிக்கு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள் முன்னாடி இருக்குது. அதை எப்படி நீங்கள் பயன்படுத்திருக்கீங்கன்றது உங்களுடைய கருத்தில் தான் இருக்குது. உங்களை இந்த செமிஃபைனலுக்கு அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த 2வது அரையிறுதி போட்டியின் 2வது அணி சென்னை கிரீம்ஸ் ரோடிலிருந்து வந்திருக்கிற ஆசான் மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆசான் மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அறிமுகப்படுத்திக்கங்க உங்களை ஒரு முறை. வணக்கம், என் பேர் அரவிந்த். நான் ஆசான் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வணக்கம், என் பெயர் ஃபயாஸ். நான் ஆசான் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அரவிந்தும் ஃபயாஸும் முதல் சுற்றுலேருந்தே அசத்திக்கிட்டு வர நண்பர்கள். ஆசான் மெமோரியல் வந்து பொதுவாக நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவ்வளோ தமிழ் தெரியாதுன்னு. அதுக்கு விதிவிலக்காக 2 நல்ல தமிழ் மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை மாதிரி நீங்கள் ஒரு உதாரணம் தான், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு மாதிரி. ஒருவேளை நிறைய உங்களை மாதிரி தமிழ் ஆர்வம் உள்ள பசங்க உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இளைஞர்களை அடுத்த ஜென்ரேஷன் உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு, ஒரு 10th 9th படிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வெற்றி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி போய் பேசலாம், இந்த விளையாட்டில் பங்கெடுக்கலாம்னு அவங்களுக்கு தோணும். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கு என்ன காரணம்? நிச்சயமாக பயிற்சி தான். பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க. என்ன அடிப்படையில்? இங்கே வந்த பிறகு தான் பல சுற்றுகள் உங்களுக்கு புது சுற்றுகளாக அறிமுகப்படுத்தணும். எப்படி அதுக்கு முன்னாடியே நீங்கள் பயிற்சி எடுத்தீங்க? கிளாஸ்லேயே நாங்கள் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடிட்டு இருப்போம். அப்புறம் இந்த ஷோன்னு பார்த்த அப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதான் இதில் அடிப்படை என்னென்னா, ஒரு சொல்லுக்கு பலவிதமான இணை சொற்கள் எப்படிலாம் சொல்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். இப்போ இந்த அரையிறுதி போட்டியில் சில மாறுதல்கள், சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துறதுக்காக சில சுற்றுகளை நாங்கள் இதில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் சாதுரியமும் தேவை. குறிப்பாக அந்த 4வது சுற்று, நினைவாற்றல் சவால் விடுகிற சுற்று, அதற்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூ? லாட். சரி, ஸோ இறுதியிலேருந்து இறுதிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இது ஆண்களா பெண்களா போட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா படிப்புன்னு வரும்போது எப்போவும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெளியே வரும்போது பார்த்தா டாப்பர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பெண்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் நான் அதெல்லாம் இங்கே சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை. இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற
இந்த கால அவகாசத்துக்குள் யார் சாதுரியமாக நிதானமாக படபடக்காமல் விளையாடுறீங்களோ அவங்க தான் இறுதிப் போட்டிக்குள் நுழைய முடியும். உங்கள் 2 அணிகளையும் இன்னொரு முறை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த 2வது அரையிறுதிப் போட்டியின் முதல் சுற்று. முதல் அணி அவங்க விளையாடட்டும், நீங்கள் அமர்ந்துருங்க. ஆசான், இந்த முதல் சுற்று 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிப்பது. உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே காலிறுதியில் இதே சுற்று விளையாண்டுருக்கிறோம். ஒவ்வொரு சொல்லிலையும் எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். சரியாக பொருத்தி அந்த சொல்லை கண்டுபிடித்து பிறகு நீங்கள் குறிப்புகள் கொடுக்க துவங்கலாம். முக்கியமான விதிமுறை, ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் மட்டுமே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பாரி, வள்ளல், 1, முந்தானை, முடிச்சு, 2, நீதிமன்றம், வழக்கு, 3, தொழிலாளி, முதலாளி, செய்வது, வேலை, 3வது குறிப்பு, வியாபாரம், வணிகம், பெரியவர்க்கு, மரியாதை. வெரி குட். 4 தான் கண்டுபிடிக்க முடியும். 1 வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. உங்கள் குறிப்புகள் இன்னும் சிறப்பாக இருந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னா கூட திரையில் பார்க்குற சொல்ல பயன்படுத்த முடியாதுல்ல, அது விதிமீறலாக கூட ஆயிருக்கும். கண்டுபிடிக்க வேண்டிய சொல் வியாபாரி, வியாபாரம்னு சொல்லக்கூடாது. எனிவே அது தவறாக இருக்கும். இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் குறிப்புகள். இல்லை விற்பவர், அவ்வளோதான். அது முதல்ல விற்பனை சொல்லலாம், அடுத்தது செய்பவர்னு சொல்லலாம். அதனால் அது கொஞ்சம் முதல் குறிப்பிலேயே தடம் மாறி போனதாக நான் உணர்ந்தேன். அதை கண்டுபிடிக்காமல் விட்டுட்டீங்க. முதல் சுற்றுக்கு 4 பரவாயில்ல. பட் இந்த மாதிரி அரையிறுதி சுற்றுலாம் வந்த பிறகு ஒரு சொல்ல தவற விட்டாலும் அதை நமக்கு கடைசியில் வந்து ஆபத்தாக முடியும், வாய்ப்பு உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் நீங்கள். வெல் டன், குட் பிகினிங். யூ கேன் வெயிட். ஆசான் மெமோரியல் 2வது அரையிறுதிப் போட்டியில் உங்களுக்கான முதல் வாய்ப்பு. முதல் சுற்றில் 2 நிமிடங்களில் 5 சொற்கள், ஜம்பிள் லெட்டர்ஸ், 3 குறிப்புகள் ஒவ்வொரு சொல்லுக்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பரதம், நாட்டியம், காலில், சலங்கை, குட். முடி, கருப்பு, பெண்களுக்கு, பின்னல், நீளமாக, கூந்தல், 2, கோயில், உற்சவம், கொடுப்பது, பிரசாதம், நல்ல குறிப்பு கொடுக்கணும். 3வது குறிப்பு, நெக்ஸ்ட் அடுத்த சொல். முடிச்சு, முந்தானி, அது முந்தானைன்னு சொல்லணும். முந்தானை, பூமியில், மண், கிடைப்பது, நல்ல குறிப்பு கொடுத்துருக்கணும். தங்கம், 3வது குறிப்பு, அடுத்த சொல். இதுக்கு ஒரே ஒரு குறிப்பு தான் கொடுக்க முடியும். 2 ஏற்கனவே கொடுத்தாச்சு. கோயில்னு சொன்னாப்லையே, அது கொடுப்பதுன்னு சொன்னார். இப்போ 3வது குறிப்பு, வேடிக்கை, காணிக்கை, வெரி குட். இப்போ இதுக்கும் ஒரே ஒரு குறிப்பு கொடுக்கணும். தங்கம், வைரம், பூமின்னு சொன்ன, ஓகே. தோண்டி, இல்லை கிடைப்பது, இல்லை பொக்கிஷம், எடுப்பது, இந்த மாதிரி எதாவது சொல்லு. அப்படி கொண்டு வந்திருக்கணும். 2வது குறிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல பூமி, ஓகே. அதே அணி மாதிரி தான். நீங்களும் முதல் சொல்ல தவற விட்டுட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், நம்மளை ஒன்றும் தாண்டி போகலையேன்னு. விளையாட்டு தானே, அப்படி தானே இருக்கும். குட் பிகினிங். 4 சொற்கள். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. முதல் சுற்றில் 2வது வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்குவீங்கன்னு நினைக்கிறேன். 5ஐயும் நீங்கள் கிராக் பண்ணணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஆலோசனை, அறிவுரை, வெரி குட். பகுதி, தகுதி, தங்கம், விகுதி, வேற சொல், அடுத்த சொல். சூரியன், சந்திரன், சூர்யா, ஆதவன், வெரி குட். சினிமா எப்படிலாம் பயன்படுது. 206, எலும்பு, வெரி குட். புதிர்,
விடுகதை. வெரி குட். 4. இன்னும் ஒண்ணே. ஒரு குறிப்பு தான் கொடுக்க முடியும் அதுக்கு இல்லையா? உறுப்பு. முதல்ல என்ன நான் சொன்னாங்கன்றதை முதல்ல நினைவுபடுத்திக்கணும். பகுதி, தங்கம், உறுப்பு, ஆபரணம். மன்னிக்கணும், எடுத்தோடனே உறுப்பு சொல்லியிருக்கணும், அப்புறம் கூட பகுதி சொல்லியிருக்கலாம். உடலின் உறுப்புகள்ன்றதுக்கு இன்னொரு சொல்லலாம். உடலில் ஒவ்வொரு உறுப்பும் ஒரு, அதுக்கு தான் தங்கம்னு சொன்னான், ரைமிங் வேர்டா. அங்கம். அதுதான். பரவாயில்ல, 4 தான் கண்டுபிடிப்பேன். முடிவாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? வெல் டன், குட் ஆதித்யா வித்யாசனம். ப்ளீஸ் ரைட். நீங்கள் இப்போ முன்னணியில் இருக்கணும்னா 5 கண்டுபிடித்தாகணும். இல்லை பின்தங்காமல் குறைந்தபட்சம் சமமாவது இருக்கணும்னா 4 கண்டுபிடிக்கணும். அதுக்கும் குறைந்தால் நீங்கள் பின்தங்கிடுவீங்க, அவங்க முன்னே போயிடுவாங்க. கவனமாக இருங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அடுப்பு. சமையல். வெரி குட். அக்கு. ஆயுதம். வெரி குட். 2. காவலர். பாதுகாப்பு. செய்வது. தொண்டு. நெக்ஸ்ட் ஒன். ஆ, ஜீவா. முகமூடி. வெரி குட். ரஜினி. எளிமை. மீனா. அருணாச்சலம். இப்படியா படம் பார்க்கறது? இன்னும் ஒரு குறிப்பு இருக்கு. வானவராயன். முத்து. அவசரப்பட்டுட்ட, கொஞ்சம் நிதானம். அடுத்த சொல். காவல் சொன்னார், அது. இப்போ ஒரே ஒரு குறிப்பு சொல்லணும், ஒரு விடை. ஒரு நல்ல சொல்லு ஒன்று சொன்னா இது வந்துடும். குறுக்கு. வழி. முதல்ல சொன்ன குறிப்பெல்லாம் மறந்துட்டியா? என்ன சொன்னா முதல் குறிப்பெல்லாம்? காவலர். காவலர், குறுக்கு. அந்த குறிப்பே சரியில்லை, நான் தான் முதலே சொல்லிட்டேனே. எடுத்த உடனே என்ன சொல்லணும்? புலன், இல்லைன்னா தீவிர புலன் அப்படின்னா இது வந்துடும் நிச்சயமா. புலன்னாலே விசாரணை தான் நமக்கு தெரிஞ்சது இல்லையா? பரவாயில்ல, 3 தான். இப்போ நான் சொன்ன மாதிரி பின்னடைஞ்சிட்டீங்க, ஒரு புள்ளியில் பின்னாடி இருக்கிறீங்க. இது முதல் சுற்றின் முடிவு தான். இனிமேல் வரப்போகிற சுற்றுகளில் யார் சாதுரியமாக்குறீங்களோ அவங்களுக்கு தான் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இடைவேளைக்கு பிறகு சுவாரஸ்யமான 2வது சுற்றில் மறுபடியும் சந்திப்போம், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 2வது அரையிறுதி போட்டி. இன்றைய நிகழ்ச்சியில இது 2வது சுற்று. இந்த சுற்றுல இவங்க கண்டுபிடிக்க போற 5 சொற்களுமே பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்கள் தமிழுக்குள்ள பரவி தமிழ் சொற்களைப் போலவே தோற்றமளிக்கும் சொற்கள். நம்ம அன்றாடம் பயன்படுத்திட்டு இருப்போம். பலருக்கு இது நம்ம தமிழாக தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த சுற்றுல இதை கேள்விப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு தெரியும் இது தமிழ் அல்லாத சொல் அப்படின்னு. அப்படியான சொற்களை இவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. 2 நிமிடங்களில் 5 சொற்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. திருமணம். கல்யாணம். 1. அடுத்தது போயிட்டு வரலாமா? கம்மி. அதிகம். சொல்ற பாவனையை பார்த்துக்கணும். கம்மி. அடுத்த குறிப்பு. ஜாதகம். வேறு. 3வது. ஜாஸ்தி. கம்மினா ஜாஸ்தி தான். அடுத்தது. கட்டணம். சந்தா. வெரி குட். 3. நெக்ஸ்ட் ஒன். அடுத்த சொல். இனம். சும்மா ஏதாவது சொல்லு. நெடில். ஈனம். 3வது குறிப்பு. இனாம். வெரி குட்.
அது பயன்படுத்த முடியாது. முடியாது. சொல்லலாம், பட் எளிமையாக வேற வழியில் சொல்லலாம். அண்ணன், தம்பி, யார், சகோதரர்கள், அது சரியா சொல்லணும். சகோதரன். ஓகே, குட், வெல் டன். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இதான் உங்கள் இந்த 2வது அரையிறுதி போட்டியில் ஒரு சாதனை. எல்லாரும் பொதுவாக 5 கண்டுபிடிச்சே வருவாங்க. நீங்கள் எல்லாம் 4 4 3ன்னு போய் இப்போ தான் முதல் முறை 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெல் டன் ஆசான், வெரி குட். நல்லா அழகாக குறிப்புகள் கொடுத்துட்டு வந்தீங்க. இனாம்னா என்னன்னு தெரியும்ல? இலவசம். அவ்வளோதான், அதை தான் வந்திருக்கணும். எடுத்தோடனே இலவசம் வந்துடணும். அப்புறம் என்ன சொன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். நீ எடுத்தோடனே இனம்னோடனே அவங்க பொருளே அதுன்னு நினச்சிட்டு எங்கேயோ போய் தவறாக போயிட்டா சிக்கிக்குவாங்க. அதில் கவனமாக இருக்கணும். வெல் டன், யூ கேன் வெயிட் ஆசான். இந்த 2வது சுற்றுல நீங்கள் கவனமாக இருந்து 5ஐயும் கண்டுபிடிக்க முயல வேண்டும். ஓகே சார். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தலைமுறை, வம்சம், 1, இசை, சங்கீதம், 2, முறையீடு, குறை, காவல் நிலையம், புகார், 3, வெரி குட், அசல், நகல், 4, கிளம்பு, தயார். வெரி குட், வெல் டன். 27 வினாடிகளில் 5 சொற்களையும் கண்டுபிடிச்சி திரும்ப ஒரு அசுர சாதனை. அவங்க 5 கண்டுபிடிச்சாங்க, நீங்கள் ரொம்ப குறைந்த அவகாசத்தில் 5ஐயும் கண்டுபிடிச்சிங்க. இட்ஸ் குட் கோயிங். இப்போ தான் இது பார்க்க அரையிறுதி போட்டி மாதிரி இருக்கு. வெல் டன் ஆதித்யா வித்யாஸ்ரம். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. கவனமாக இருக்க வேண்டிய கட்டம் வந்தாச்சு. சூடு பிடிக்க துவங்கிருச்சு. இனிமேல் 5க்கு குறையவே கூடாது நீங்கள் போட்டியில் இருக்கணும்னா. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வம்சம், பரம்பரை, வெரி குட். வேற போயிட்டு வரியா? அடுத்த சொல். முகம், கண்ணாடி, பக்தி, முக்தி, 2, நகை, வேறு, அவீனம், நவீனம், அவீனம்னா என்ன கண்ணா? சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். நாடு, தேசம், வெரி குட். பிரச்சாரம், வேறு, 10 வினாடிகள். பேச்சு, கடைசி குறிப்பு. பிரசவம், சிரமம் தான்ல. பத்திரிகை, எழுதுவது, வெளியீடு, நாளிதழ், பதிப்பு, அச்சு, பிரசுரம். பிரசுரம், துண்டு பிரசுரம்னு ஒன்று அப்படி வரலாம், இல்லை வெளியீடு பதிப்பகமாக வரலாம். கொஞ்சம் சிரமம் தான் அந்த சொல். சரி, இப்போ அவீனம்னு ஒன்று சொன்னியே, அது என்ன? அது அவீனம் செய்யுள்ள கேள்விப்பட்டது. அப்படியா? நான் கேள்விப்பட்டதில்லை. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்க முடியும். ஸோ எங்களுடைய குழு, நம்மளுடைய பார்வையாளர்கள் எல்லாரும் பண்ண ஆராய்ச்சியின்படி நம்ம கையில் இருக்கிற புத்தகங்களில் அப்படி எதுவும் அவினம்ன்ற சொல் இல்லாதனால நீங்கள் இந்த சுற்றுல 3 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். வெல் டன் ஆசான் மெமோரியல். யூ கேன் வெயிட். இந்த சமயம் வரைக்கும் நீங்கள் முன்னணியில் இருக்கிறீங்க. அதை தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா நேரடியாக இறுதிப் போட்டிக்குள் நுழையலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. முதிர்ச்சி, இளமை, பொருள், முதுமை, 3வது குறிப்பு. அதிகம், நெக்ஸ்ட் ஒன், அடுத்த சொல். அடுத்த முறை விடை மட்டும் சொல். விருப்பம், ஆசை, நெக்ஸ்ட் அடுத்த சொல்.
ಜಾಸ್ತಿ, கம்மி, வெரி குட். 1. மீதி, நம்ம கண்டுபிடிக்கிறது பிறமொழி சொல்ன்றதை மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். மிச்சம், கடன், வட்டி, காக்கி, பாக்கி, வெரி குட். 2. மஞ்சள், மகிமை, 3. வெரி குட். இப்போ இதுக்கு விடை சொல்லணுமா நேரா? என்னெல்லாம் குறிப்பு சொன்ன ஞாபகம் இருக்கா? முதிர்ச்சி, பொருள், அதிகம். இருபத்தி 5 வினாடிகள். நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்தது அடுத்த சொல். இதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறேன். பத்து வினாடிகள். அந்த விடை சொல்றதுன்னா சொல்லலாம் இப்போ வேணாலும். 5 வினாடிகள். தளர்ச்சி, முதிர்ச்சிக்கு பொருள் உனக்கு தெரிஞ்ச சொற்கள்லாம் சொல்லு. முதுமை, முதுமை நீயே சொல்லிட்ட முதல்லயே. அதிகம்னு ஒன்று சொன்ன, அது என்ன அர்த்தம்? அதுக்கு அது ஓசையா கூட இருக்கலாம்ல. அப்படி யோசிச்சு பார்த்தா ஏதாவது தெரியுதா? என்ன சொல்? வயோதிகம். தோணவே இல்லைல்ல. குறிப்பு சரியா இருந்ததா? சரி, அந்த சொல் நம்ம மனசுக்குள்ள வந்து சிக்கல. 3 தான் எடுத்திருக்கிறீங்க. 3 மதிப்பெண்கள் இந்த சுற்றுல. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கடுமையான போட்டி இப்படி கூட இருக்கலாம் இல்லை? ஃபைட்டிங் அட் த பாட்டம். 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இவங்களுடைய மதிப்பெண்கள் ரொம்ப முன்ன பின்ன பக்கத்தில் தான் இருக்கு. இருந்தாலும் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிற ஆதித்யா வித்யாஸ்ரம் 16 மதிப்பெண்களுடன் முன்னிலையில் இருக்கிறார்கள். ஆசான் மெமோரியல் 15 புள்ளிகள். நீங்க முன்னணினா கூட வித்தியாசம் 1 தான். ஒரே ஒரு தவறோ அல்லது அவங்க வந்து ஒரு அடுத்த சுற்றுல 2 சரியா சொல்லிட்டாலோ முன்னாடி போயிடுவாங்க. கவனமா இருக்கணும். இடைவேளைக்கு பிறகு விறுவிறுப்பான 3வது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை அரங்கத்திற்குள் வரவேற்கிறேன். இந்த 2வது அரையிறுதி போட்டியின் 3வது சுற்று. இந்த 3வது சுற்று கொஞ்சம் வித்தியாசமான சுற்று, ஒரு பஸ்ஸர் ரவுண்ட். இந்த பஸ்ஸர் ரவுண்டில் இவங்களுக்கு 2 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அதற்குள்ள எத்தனை சொற்களை அவங்களால் கண்டுபிடிக்க முடியுதோ 2 அணிகளுக்குமே சமமான வாய்ப்பு. அவங்க அதை கண்டுபிடிக்கலாம். இதில் ஒன்று என்ன முக்கியம்னா, இதில் ஜம்பிள் லெட்டர்ஸ், எழுத்துக்கள் ஒவ்வொரு சொல்லிலும் இடம் மாறி நிற்கும். அதை யார் முதல்ல என்ன சொல்லுன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க பஸ்ஸரை அழுத்தலாம். எந்த அணி அழுத்திருக்கீங்கன்றதை நான் சொன்ன பிறகு அந்த சொன்ன உடனே முதல் குறிப்பாக கொடுத்துடணும். ஒருவேளை நீங்கள் சிந்திக்க துவங்கினா தாமதிச்சா வாய்ப்பாக அடுத்த அணிக்கு போயிடும். கவனமாக இருக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஆசான். பழம், காய், வேறு, கனி, நன்றி, வணக்கம், வெரி குட். ஆசான். சக்தி, பலம், எதிர், இளிம், ஆதித்யா. குதிரை, வெற்றி, கண், அடுத்த சொல். ஆசான். யோசனை, ஞாபகம், பருத்து, கருத்து, வெரி குட். அடுத்தது ரெடியா. ஆதித்யா. ஆசான். மருந்து, மாத்திரை, தாக்கம், அடுத்த சொல். கோயில், ஆலயம், சில்லறை, உண்டியல், குட். அடுத்தது ரெடியா இருக்கணும். ஆதித்யா. தோல், உறுப்பு, கருமம், சருமம், குட். அடுத்து ரெடியா இருக்கணும். ஆசான். வங்கி, வங்கி, கடன், செய்வது, இது
சலுகை. ஆதித்யா. உடல். உறுப்பு. பச்சை. அடுத்த சொல். ஆதித்யா. காலம். நேரம். கால அவகாசம் முடிவடைந்தது. ரொம்ப பதட்டமான சுற்று தான். பல விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பஸ்ஸர் அழுத்தணும், உடனே முதல் குறிப்பை சொல்லணும், இரண்டாவது குறிப்புகளில் நம்மளுடைய டீம்மேட்டை கண்டுபிடிக்க வைக்கணும். அவங்க சொன்னால் அடுத்த சொல்லுக்கு ஆயத்தமாக இருக்கணும். பஸ்ஸர் அழுத்துறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சவால் இங்கே இருக்குது. உங்களுக்கு இந்த சிரமங்களுக்கு இடையில் உங்களால் முடிந்த சொற்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஆசான் மெமோரியல் பாய்ஸ் நீங்கள் ஒரே ஒரு சொல் தான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஆதித்யா வித்யாசம் 3 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இது வரைக்கும் லீடு எங்கே எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் 3 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் ஆசான் மெமோரியல் நீங்கள் 16 புள்ளிகளும், ஆதித்யா வித்யாசிரம் 19 புள்ளிகளும் பெற்றிருக்கிறீங்க. இந்த நிலைமை அப்படியே தொடரவும் அல்லது தலைகீழாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. 4வது சுற்று இந்த நிகழ்ச்சியினுடைய 2வது அரையிறுதி சுற்று. இந்த 4வது சுற்றுக்கு பிறகு யார் முன்னணியில் இருக்காங்களோ அவங்க நேரடியாகவே இறுதிப் போட்டிக்கு தகுதி அடைவார்கள். அடுத்த அணி 3வது செமிஃபைனல் விளையாண்டு லூசர் செமிஃபைனல்ஸ் மறுபடியும் இறுதிப் போட்டிகள் நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. ஆனால் நேரடியாக இதில் தகுதி பெற போகும் அணி யார்? இந்த நிலவரப்படி இந்த சமயப்படி ஆசான் மெமோரியல் 16 புள்ளிகளும், பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிற ஆதித்யா வித்யாசிரம் 19 புள்ளிகளும் எடுத்திருக்கிறாங்க. இந்த சுற்று தான் தீர்மானிக்க போகுது யார் நேரடியாக இறுதிப் போட்டிக்குள்ள நுழைய போகும் அணின்னு. இப்போ இந்த சுற்றை தொடங்க போகிறோம். இந்த சுற்று எப்படின்னா உங்களுடைய மொழியாற்றல் நினைவாற்றல் ரெண்டையும் சேர்ந்தே உங்களுக்கு சோதிக்க போகிற ஒரு சுற்று. முதல்ல உங்களுக்கு 1 நிமிடம் கொடுக்கப்படும். திரையில் அந்த 1 நிமிடத்துக்குள் எத்தனை சொற்களை உங்களால் பார்த்து மனப்பாடம் செய்துக்க முடியுமோ அதை நீங்கள் செய்துக்கலாம். பிறகு நினைவுக்கு கொண்டு வந்து அடுத்த 2 நிமிடங்களில் எத்தனை சொற்களை கண்டுபிடிக்க வைக்க முடியுதோ உங்களுடைய அணியை சேர்ந்தவருக்கு உங்களுக்கு அத்தனை மதிப்பெண்கள். தொடங்கலாமா? ஆசான் மெமோரியல் உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்து 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 நெக்ஸ்ட் 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 அடுத்தது சிந்திக்கு கொஞ்சம் அவகாசம் வேணுமா? ஓகே, தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மேஷம். ராசி. தொட்டி. பூ போடுவது. குப்பை. காதல். கொண்டேன். நண்பன். சிநேகிதன். பிரியம். அடுத்தது அம்பு. வில்லு. பயிர். நெல். போடுவது. விதை. வயல். பரப்பு. சுற்றி. வேலி. வெரி குட். குடும்பம். வம்சம். இரவு. பகல். மேலாடை. சட்டை. என்ன? துணி. இரும்பு. கம்பி. நகரம். தகரம்.
ஆசான் மெமோரியல் மெட்ரிக் 6 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. எனக்கு தெரிந்த வரையில் உன்னோட தவறு வந்து பார்க்குறதெல்லாம் தெரிஞ்ச சொல்லா இருக்குது, அதனால அப்படியே போய்கிட்டே இருந்து சொல்லி ஒன்றும் மெமரிக்குள்ளே போகலை. அது இன்னொரு டீம் விளையாட இருக்கிறனால இப்போ நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னுடைய அப்சர்வேஷன் படி பார்க்கும்பொழுது இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச சொற்கள், இதுதானே இது சொல்லிடலான்னு தோணும். அதை ஆஃப் பண்ண பிறகு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் பாதி கூட நினைவுக்கு வராது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஞாபகத்தில் இருத்திக்க முயற்சி பண்ணணுமோ மெல்ல போனால் கூட பரவாயில்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டு 15 சொற்களை பார்த்துட்டு 10 மறந்து போகிறதுக்கு 7 பார்த்து 7 நினைவில் வச்சுக்கிட்டா பெருசு தானே. அப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் விளையாண்டதை பார்த்த பொழுது பார்ப்போம் இரண்டாவது அணி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணுறாங்கன்னு. வெல் டன், யூ கேன் வெயிட் ஆசான். பாண்டிச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரம், 1 நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை சொற்களை நீங்கள் ஞாபகப்படுத்திக்க முடியுமோ அதை நீங்கள் முயற்சி செய்யலாம். அதுக்கு என்ன மாதிரியான திட்டம் நீங்கள் வியூகம் வகுக்க போகிறீங்கன்றது உங்களுடைய கருத்தில் இருக்குது. தொடங்கலாமா? 1 நிமிடம். உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அவகாசம் வேணுமா? அப்படியே போகலாமா? தொடங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பாசம், அன்பு, துறவி, சாமியார், இருப்பிடம், மடம், குட் பறவை, காகம், சுடுபவன், வேடன், குட் நிறைவு, குறைவு, குட் அம்மா, அப்பா, தந்தை, தாய், குட் கோழி, சேவல், இடுவது, முட்டை, மன்னிக்கணும், தவறா படிச்சிருக்கிறேன். ஆற்றல், திறன், முழுமையாக, திறமை, குட், வெரி குட். நீ பார்த்து மனப்பாடம் பண்ணதெல்லாம் சொல்லிட்டேன். திரையில் ரொம்ப நேரமாக உனக்கு முன்னாடி இருந்த ஒரு சொல் நீ கவனிச்சியா இல்லையான்னு தெரியல. அதை சொல்லினா இன்னொன்று கிடைக்கும். நீங்கள் கண்டுபிடிச்ச வரைக்கும் எல்லாம் அன்பு, மடம், வேடன், குறைவு, திறமை, தாய் சொல்லியாச்சு. அது முட்டை இல்லை, மூட்டை. அதை சரியாக படிச்சிருந்தீங்கன்னா இன்னொன்று கிடைச்சிருக்கும். நீ மனப்பாடம் பண்ணிட்ட, ஆனால் சரியாக படிக்கலை. யானை சம்மந்தப்பட்ட ஒரு சொல் பார்த்த மாதிரி பாகன். அது வந்து நீ மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணல, உன் கண்ணு பார்த்தது. ஆனால் உன்னோட மனசெல்லாம் ஏற்கனவே படித்த சொற்களில் தான் இருந்தது. இப்போ ஞாபகம் வருதா? பாகன். அது சொல்லியிருந்தா இன்னொன்று கிடைச்சிருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க ஆதித்யா வித்யாஸ்ரம். என்னுடைய கணிப்பில் உங்களுடைய வியூகம் என்னன்னா, எத்தனை என்னால் மனப்பாடம் பண்ண முடியுதோ அத்தனை பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நான் பார்க்க விரும்பலை. இப்படி தான் திட்டமிட்டு வந்திருந்தீங்க. அதை சரியாக பண்ணிட்டீங்க. அந்த முட்டை மட்டும் மூட்டையாக இருந்தால் 7 இருக்கும். அவங்கள பீட் பண்ணி போயிருப்பீங்க. வாங்க, ஜாயின் பண்ணுங்கள் ப்ளீஸ். கம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவங்களுடைய மதிப்பெண்கள் தெரிஞ்சிருக்கும். யார் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது, யார் 3வது இறுதிப் போட்டிக்கு போக போகிறதுன்றது தெரிஞ்சிருப்பீங்க. நேரடியான இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் அணி ஆதித்யா வித்யாஸ்ரம் பாண்டிச்சேரி 25 மதிப்பெண்களுடன். சென்னை ஆசான் மெமோரியல் மெட்ரிக் மாணவர்களுக்கு வாய்ப்பு முடிந்து விடவில்லை. 3வது அரையிறுதிப் போட்டி ஒன்று இருக்குது. இதில் ஜெயிக்கிற அணி நேராக இறுதிப் போட்டிக்கு, இதில் வாய்ப்பை இழக்கிற அணி 3வது அரையிறுதிப் போட்டிக்கு போய் 3 அணிகளோடு மோதி அதில் ஜெயித்து இறுதிப் போட்டிக்கு நுழைய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் டோர்ஸ் ஆர் ஸ்டில் நாட் க்ளோஸ்ட். நம்பிக்கையோடு இருங்க. எங்கே தவறு நிகழ்ந்ததா நினைக்கிறீங்க? 25, 22 ரொம்ப தொலைவு இல்லை. எங்கே
ஓகே, எங்கே உங்களுக்கு மதிப்பெண்கள் அதிகமாக இழந்தீங்க? நான் ஜம்பிள் டவுட்ஸில். முதல் 2 சுற்றுகள்லேயே கொஞ்சம் ஒன்றா அப்படி பின்னடைய ஆரம்பிச்சிட்டிங்கல்ல? உங்களுக்கு எங்கே லீட் எடுக்க ஆரம்பிச்சிங்க? பஸர் ரவுண்டில் கொஞ்சம் அதிகமாக முன்னாடி போனோம் நாங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை தான் முன்னாடி இருந்தோம். பஸர் ரவுண்டில் கொஞ்சம் லீடு வந்துருச்சு. 3 வந்தது அங்கே தான். வெல்டன் ஆதித்யா வித்யாசரம், வெல்டன் ஆசான் மெமோரியல். நேரடியாக நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டீங்க. இங்கே இன்னொரு செமிஃபைனல் விளையாண்டு அவங்களோட திறமையை நிரூபித்து வரக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. இந்த 2வது அரையிறுதிப் போட்டியில் கலந்து கொண்ட ஆதித்யா வித்யாசரம் ஆசான் மெமோரியல் மாணவ மாணவியருக்கு நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் பரிசாக கிடைக்கிறது. இறுதிப் போட்டிக்குள் நேரடியாக நுழைய முடியாவிட்டாலும் 3வது அரையிறுதிப் போட்டிக்கு ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிற ஆசான் மெமோரியல் மாணவர்களுக்கு இன்றைக்கு வந்து கலந்து கொண்டதற்காக எவரெஸ்ட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வழங்கும் வாட்டர் ஹீட்டர் ஆளுக்கொன்று பரிசாக கிடைக்கிறது. பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிற ஆதித்யா வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் நேரடியாக இறுதிப் போட்டிகள் நுழைந்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டி www.smartshoppers.in வழங்கும் கிஃப்ட் வவுச்சர்ஸ் உங்களுக்கு பரிசு. அடுத்த வாரம் எங்களது 3வது அதாவது கடைசி அரையிறுதிப் போட்டியில் புதிய 2 அணிகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் வாழ்த்துதலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை.